பிரியமானவர்களே, இன்றைய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாம். மெல்கிசேதேக்கின் குருத்துவம் பற்றி பேசுகிறது. குறிப்பாக இயேசுவின் குருத்துவம் லேவியின் குருத்துவத்தை விட மேலானது என்பதை நிரூபிக்கிறது. ஏனெனில் மெல்கிசேதேக் ஒரு ராஜா, ஆசாரியர். அவர் ஆபிரகாமால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். மேலும் அவர் லேவியின் குருத்துவத்தை விட மேலானது. மெல்கிசேதேக் சேலத்தின் ராஜா, மேலும் சர்வ வல்லமை உள்ள தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆபிரகாமால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். லேவியின் குருத்துவத்தை விட இவருடைய குருத்துவம் மேலானது. இயேசுவின் குருத்துவம் மெல்கிசேதேக்கின் குருத்துவத்தின்படி என்றென்றுக்கும் இருக்கும். மேலும் அவர் லேவியின் குருத்துவத்தை மாற்றுப்படுத்துகிறார். இயேசுவின் குருத்துவத்தின் மூலம் நியாயப்பிரமாணத்தின் மாற்றம் தேவைப்படுகிறது. ஏனெனில் லேவியின் குருத்துவம் இயேசுவின் குருத்துவத்தை விட பலவீனமானது. இந்த மெல்கிசேதேக்கின் பட்டப்பெயர் சமாதானத்தின் இளவரசர் மற்றும் சேலத்தின் ராஜா என்பதன் இணையான எபிரேய அர்த்தம் அமைதியின் இளவரசர் என்றும் பொருள்படும். வாசித்து பார்ப்போம். ஏசாயா 9:6 வாசித்து பார்ப்போம். மெல்கிசேதேக்கை போலவே கிறிஸ்துவும் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருக்கிறார். மெல்கிசேதேக் சேலத்தின் ஒரு பாதிரியார். இது எருசலேமையும் கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கும் பரலோக எருசலேமையும் முன்னறிவித்தது. நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் மெல்கிசேதேக்குடன் ஒப்பிடப்படுகிறார். ஏனென்றால் இருவருக்கும் தந்தை அல்லது தாய் அல்லது வம்சாவளி இல்லை. மேலும் இருவருக்கும் வாழ்க்கையின் தொடக்கமோ முடிவும் இல்லை. மெல்கிசேதேக்கின் கையொப்பு பிரசாதம் ரொட்டி மற்றும் மது ஆகும். அவை மகா பரிசுத்த நற்கரணியின் கூறுகளாகும். இந்த மெல்கிசேதேக்கின் ஆசாரித்துவம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள கடவுள் யார், அவருடனான நமது உறவு என்ன என்பது பற்றிய சில அடிப்படை உண்மைகளை முதலில் மதிப்பாய்வு செய்வது உதவியாக இருக்கும். கடவுள் நம் அன்பான பரலோக தந்தை என்றும் நாம் அவருடைய ஆவிக்குரிய குழந்தைகள் என்றும் வேதங்கள் கற்பிக்கின்றன. வாசித்து பார்ப்போம். எபிரேயர் 12:9, அதே போல எண்ணாகமம் 27:16 வாசித்து பார்ப்போம். நாம் மரணத்திற்கு முன்பே அவரோடு வாழ்ந்தோம். கடவுள் நம் தந்தை, நாம் அவருடைய குழந்தைகள் என்பதால் அன்பிலும் நீதியிலும் அவருடைய பிள்ளைகளாக நம்மை வழிநடத்த அவருக்கு இயற்கையான தந்தை வழி அதிகாரமும் சக்தியும் உள்ளது. தம்முடைய மகன்களையும் மகள்களையும் நேசிப்பது, வழிநடத்துவது, கற்பிப்பது, சேவை செய்வது, பாதுகாப்பது, வழங்குவது மற்றும் ஆசீர்வதிப்பது மற்றும் கடவுளின் பிள்ளைகளாக அவர்களின் தெய்வீக ஆற்றலின் முழுமையை அடைய உதவுவது பரலோக தந்தையின் உரிமையும் பொறுப்பும் ஆகும். மெல்கிசேதேக் ஆசாரியத்துவத்தின் அலுவலகங்களில் மூப்பர், பிரதான ஆசாரியர், முற்பிதா, 70 மற்றும் அப்போஸ்தலர் ஆகியோர் அடங்குவர். இந்த ஆசாரியத்துவம் கொண்டவர்கள் திருச்சபையை வழிநடத்துகிறார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பெயரிடுதல் மற்றும் ஆசீர்வதித்தல், நோயற்றவர்களை குணப்படுத்துதல், புதிதாக ஞானஸ்நானம் பெற்ற உறுப்பினர்களுக்கு பரிசுத்த ஆவியின் பரிசை வழங்குதல் போன்ற கட்டளைகளை நிர்வகிக்கிறார்கள். மெல்கிசேதேக்கு ஆசாரியத்தின் பெயர் ஆபிரகாம் தீர்க்கதரிசனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த பிரதான ஆசாரியரிடமிருந்து வந்தது என்பதே ஆகும். எங்கள் அன்பும் இருக்கும் பரமபிதாவே, நாங்கள் கேட்ட இந்த தியானத்தை நிறைய ஆசிரியக்க வேண்டுமா என்று கேட்கிறோம். கர்த்தாவே,
இதை கேட்கும் பார்க்கும் ஒவ்வொரு மக்களோடும் ஒரு பிரசனம் வழிநடத்துறோம் கூட இருந்துள்ளோம் சுவாமி. இந்த தவச நாட்களிலும் கூட கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியான பொருளை வைத்து நாங்கள் கூட கர்த்தாவே தியானித்து வருவதற்காக நன்றி. இதற்காக எங்களுக்கு உதவி செய்து வரும் ஒவ்வொரு மக்களையும் நிறைய ஆசிரியத்தை காத்துக்கணும் கர்த்தாவே. இந்த உபவாச நாட்களிலும் கூட கர்த்தாவே நாங்கள் கேட்கும் சத்தியத்தை நீர் ஆசிரியக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறோம் கர்த்தாவே. நீர் எடுத்த அதே உபவாச நாட்களிலும் நாங்களும் அதே போல உபவாசம் இருந்து உண்மை தியானிக்கவும் உண்மை பற்றி துதிக்கவும் வேண்டுமா அப்படின்னு கேட்கிறோம் கர்த்தாவே. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ராஜா, இந்த வாய்ப்பினை எங்களுக்கு அளித்த இந்த எங்கள் குருவானவருக்காகவும் நீர் ஆசிரியக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறோம். எங்களோடு கூட இருந்துள்ள கர்த்தாவே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.